அன்பிற்கினிய சிம்மராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பாலா வேலூர். தனக்கென்று ஒரு கொள்கையை வகுத்து கொண்டு அதிலே தலை சிறந்து விளங்கக்கூடிய சிம்மராசியிலே பிறந்த மக நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களையும், பூர நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களையும், உத்தர நட்சத்திரம் முதல் பாதத்தையும் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டு எது போன்ற நற்பலன்களை வழங்க காத்து கொண்டு இருக்கிறது என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். சிம்மராசியிலே இப்போ கோச்சார கேது பகவான் பிரவேசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்போ கோச்சார கேது பகவான் ஞானகாரகன் கேது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஞானகாரகன் கேது இந்த வருஷம் முழுக்க இருக்கிறார். வருஷத்தினுடைய கடைசியில், அதாவது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி 2026 தான் அவர் கடகராசி நோக்கி போகிறார். அது வரைக்கும் இந்த ஏறக்குறைய இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக அவர் சிம்மராசியிலே பிரவேசனம் பண்ணிக்கிறார். அப்போ கேது பகவான் சிம்மராசியிலே பிரவேசம் பண்ணுவது சிம்ம சொப்பனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உங்களை பார்த்தாலே மற்றவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக அமையும். இது ஒரு விதத்தில் நல்லது, ஒரு விதத்தில் நம்மளுடைய சந்தோஷங்களை கொஞ்சம் நீங்களே ஃபர்கோ பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. அப்போ உங்களுடைய செயல் திட்டங்களில் அப்பப்போ சலிப்புகள் வந்து போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ ஒரு ஞான விஷயத்தில், அதாவது ஞானம் அதிகமாகிடுச்சுன்னா லௌகீக விஷயத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி போவோம். இதனால என்ன ஆகும், உங்களுடைய மனைவி கணவன் பயங்கரமாக ஒரு அப்டேஷனில் இருப்பார்கள், மாடர்னைஸாக இருப்பார்கள். நீங்கள் பிரிமிட்டிவாக இருப்பீர்கள், ஒரு பெரிய ட்ரெடிஷ்னல் வேல்யூ மிக்கவராக இருப்பீர்கள். இதை பேலன்ஸ் பண்ணுவது தான் உங்களுடைய திறமையே இருக்கிறது. இதை பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டு சூப்பர் ஆண்டு என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி ஆகிய குரு 5க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ல் பிரவேசம் பண்ணுறார். அப்போ உங்கள் ராசிக்கு 11ல் பிரவேசம் பண்ணுவதே குருபலம் உள்ள ஒரு ராசி என்று கருதப்படுகிறது. அப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய வெகு நாளைய திருமணத்துக்கு வெயிட் பண்ணி கொண்டிருந்தவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுடைய பிள்ளை பிறக்காதவர்களுக்கு பிள்ளை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. முக்கியமாக உங்களுக்கு அஷ்டம சனியினுடைய பாதிப்பு மேக்சிமம் குறைவதற்கு இந்த 11ஆம் இடத்தினுடைய குரு பகவான் துணை செய்கிறார். அடுத்தபடியாக இந்த குரு பகவான் ஜூன் மாதத்திற்கு அப்புறம் 2026 ஜூன் 2ஆம் தேதி அவர் உங்கள் ராசிக்கு 12ல் வராரு. 12ல் எங்க வராரு, உங்கள் ராசிக்கு 12ல் வராரு, கடகராசியில் உச்சம் பெறுகிறார். அப்போ இதுல என்ன ஆகுதுன்னா, அஷ்டம சனி அஷ்டம சனியினுடைய பாதிப்பு அடியோடு போய்விடும். எப்படிடா அப்படின்னா, 12ல் இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டம ஸ்தானத்தினுடைய அதிபதியாகிய குரு பகவான் 12லே உட்கார்ந்து அஷ்டம ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய சனியை பார்ப்பதால் அஷ்டம சனி பாதிப்பு அடியோடு போய்விடும். ஆக ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அஷ்டம சனி பாதிப்பு சுத்தமாக இருக்காது என்பது திண்ணம். அது மட்டுமல்ல, குருவின் மூலமாக உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை பெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8ஆம் இடத்தினுடைய அதிபதியாகிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12லே மறைந்திருக்கிறார். அப்ப குரு பகவான் 12லே 8க்குரியவன் 12லே விபரீத ராஜயோகம் பெறுகிறார். 8க்குரியவன் 12லே மறைவது மாபெரும் ராஜயோகத்தை தரும். அப்படி என்றால் அப்போ 12ல் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை சுற்றுப்பயணம் செய்ய வைப்பார், பில்கிரிமேஜ் செய்ய வைப்பார். உங்களுடைய கடல் கடந்து சில இடங்களுக்கு டூரிஸ்ட் ஃபாரின் டூர் போவதற்கும் வாய்ப்புகளை கொடுப்பார். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷத்தை தருவார், மகிழ்ச்சியை தருவார். சொல்ல போனால் உங்களுக்கு நீங்கள் விரும்பாவிட்டாலும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்களுக்கு ஒரு பேரின்பத்தை தருவார். அந்த பேரின்பம் எப்படியாக இருக்கும் என்றால், கண்டிப்பாக அது சிற்றின்பம் கலந்த பேரின்பமாகத்தான் இருக்கும். அப்போ சிற்றின்பமும் உண்டு, பேரின்பமும் உண்டுன்னு அர்த்தம். ஞானிகளுடைய சங்கமம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு.
அழகிய பெண்களுடைய சவகாசமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ரெண்டுமே உண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த 2026. எப்போ? ஜூன் மாதத்துக்கு அப்புறமா. புரியுதுங்களா? ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு. இந்த சனி பகவான் அஷ்டம சனி என்ன பண்ணுவார்? உங்கள் ராசிக்கு 6க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் 8லே மறைகிறார். அதுவும் ஒரு விதத்தில் விபரீத ராஜயோகம் தான். 6க்குரியவன் 8லே மறைவது விபரீத ராஜயோகத்தை தருகிறார். அதனால நோய் நொடி விஷயங்கள் உங்களுக்கு கிடையாது. அப்போ டென்ஷன் தான் இருக்குமே தவிர வேற ஒரு பிரச்சனை கிடையாது. முக்கியமாக அந்த டென்ஷன் கூட எதனால டென்ஷன் வரும்னா, உங்களுடைய ஒர்க் ஸ்பாட்ல டென்ஷன் வரும், வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் கொடுக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் போகும். அந்த சிக்கல்களை நீங்கள் கண்டுக்காமல் இருப்பீங்க. கண்டுக்காமல் இருந்தால் அந்த சிக்கல்கள் இன்னும் கொஞ்சம் சிக்கிக்கும். வேற ஒன்றும் கிடையாது. இது 2 தான் உங்களுக்கு அடிக்கடிக்க பிரச்சனையை கொடுக்கக்கூடியது இந்த வருஷத்தில். நீங்கள் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவசரப்படாமல் ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கினீங்கன்னா, சொல்லப்போனால் ஒரு ஷெட்யூல் பண்ணிக்கினீங்கன்னா, நமக்கு இந்த ஒர்க்கு அகேடாக இருக்குது, நாளைக்கு இதை செய்யணும், நாளைக்கு அதை செய்யணும், நாளைக்கு அதை பண்ணணும், அதுங்க பண்ணணும், 10ஆம் தேதி ஒரு கல்யாணத்துக்கு போகணும், 12ஆம் தேதி ஒரு ட்ரெயின் பிரயாணம் பண்ணணும், இப்படிலாம் ஒரு சின்ன குறிப்பு மாதிரி எழுதி ஒரு பேக்கெட்டில் வச்சுட்டு நீங்கள் அதை ப்ரோக்ராம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இதை அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி கலீக்கு கிட்ட, உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல கலீக்ஸ் இருக்காங்க இல்லையா, கூட வேலை செய்யணுங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசினா போதும், வேற ஒன்றும் வேணாம். கொஞ்சம் வார்த்தைகளை, கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை பேசாமல் ஒரு பாலிஷ் வார்த்தையை பேசிட்டீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம். வேற ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய மனைவியோ கணவனோ அதிபயங்கரமான ஒரு மாடர்னைஸ் அப்டேஷன் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுக்கு ஓரளவுக்கு ட்ரைட்டு, அவங்க வேகமாக நடப்பார்கள், நீங்கள் மொல்லமாக நடப்பீங்க. கொஞ்சம் உங்கள் வேகத்தை கூட்டி கொண்டால் ஓரளவுக்கு மேனேஜ் ஆகும். அவள் தான் இது. இது நடக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, சிந்தனையும் சேர்ந்து தான் நான் சொல்கிறது. ஓகேங்களா? சரி. அடுத்தபடியாக உங்களுக்கு நோய் நொடி அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றும் பெருசாக ஒன்றும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்பப்போ அப்படி வந்துச்சுன்னா ஈஸ்னோஃபில் கம்ப்ளைண்ட்டு, ஒரு பெரிய கோல்டு சம்மந்தமான பிரச்சனை, நீர் சம்மந்தமான ப்ராப்ளம், வாட்டரி டிசீசஸ், யூரினல் இன்ஃபெக்ஷன், இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த யூரினல் இன்ஃபெக்ஷன்லாம் ஒரு சின்ன மேட்டர் தான். இதை நீங்கள் அப்டேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது கண்டிப்பாக. சரி. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன சொல்லுங்கன்னா, மாணவர்களுக்கு ஆசிலேஷன் மைண்டு இருக்கும். இந்த டைமில் 2026 ஒரு பெரிய ஆசிலேஷன் மைண்டு இருக்கும். அது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடும். அப் டு ஜூன் மாதம் வரைக்கும் படிப்பில் கவனத்தை கண்டிப்பாக செலுத்த வேண்டும். ஜூன் மாதத்திற்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகிடும். பாஸ் ஆகிடும்னா நீங்கள் நினச்சதை அச்சீவ் பண்ணிட முடியும். ஓகேங்களா? சரி. இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோச்சார பலன்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சிம்மராசிக்கு. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தனி ஜாதக அமைப்பு இருக்கு இல்லையா, அவர்களுக்கு தசாபுத்தி சிறப்பான யோகாதிபதிகளுடைய தசாபுத்தியாக அமைந்து விட்டால் சூப்பரான பலனை தந்துவிடும். நான் சொன்ன பலன்கள்லாம் ரெட்டிப்பாகும், தீய பலன்கள் பாதியாக மாறிவிடும். இந்த 2026 மேலும் சிறப்பான ஆண்டாக அமைய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலையில் எழுந்து சூரியனை பார்த்து ஹலோ அவ்வாரியுன்னு ஒரு வார்த்தை கேட்டால் போதும். சூரியனை பார்த்து, சார் காலையில் நான் எழவே மாட்டேன், 10 மணிக்கு தான் எழுந்துக்குவேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்ல வந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, 10 மணிக்கே எழுந்துக்குங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு நாள் மட்டும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமான் தரிசனத்தை பாருங்க. அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் வேணாங்க. ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு சிவனை பார்த்து சிவ தரிசனம் பண்ணிடுங்க, அது போதும். ஒன்று காலையில் சூரியன் முளைக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணிடுங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுக்கு முடியாதுன்னு நீங்கள் இழுத்தீங்கன்னா நல்லா தூங்குங்க. ஞாயிற்றுக்கிழமை எழுந்து ஒரு சிவ தரிசனத்தை மட்டும் ஒரு பார்வை பார்த்துருங்க, அது போதுங்க. உங்களுடைய வாழ்க்கை 2026 சூப்பர் வாழ்க்கையாக அமையும். அன்பிற்கினியவர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு இனிய ஆண்டாக சிம்மராசி அன்பர்களுக்கு அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து உங்களுக்கு வாழ்த்து கூறுவது உங்கள் அன்பிற்கினிய ஆஸ்ட்ரோ பாலா வேலூர். நன்றி, வணக்கம், நன்றி.
அன்பிற்கினியவர்களே, மறக்காதீர்கள், லைக் செய்ய மறக்காதீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் அன்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மிக முக்கியமாக இந்த வீடியோவை குறித்த கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்கள். உங்கள் ராசி என்ன, உங்கள் மனைவி ராசி என்ன, உங்கள் பிள்ளைகள் ராசி என்ன என்று கமெண்டிலே கூறுங்கள். நன்றி, வணக்கம்.